ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மனிதன்மாஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பயோஃபார்மில் இருக்கோங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே எடுத்த வீடியோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு உங்க கூட இது ஷேர் பண்ண டைம் கிடச்சிதுங்க. நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம மனிதர்மா பயோஃபார்மோட அறுவடைன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய மிஷின் வச்சு அறுவடை பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளது வந்து களிமண் பூமி. ஸோ இந்த பெல்ட் மிஷின் வச்சு தான் நாங்கள் அறுவடை பண்ணுறோம். எல்லா வாட்டியும் விட நான் ஒரு 4 டைம்ஸாக நெல் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சீசனில் வருஷத்துக்கு ஒரு போகம் மட்டும்தான் நாங்கள் பயிரிடுவோம். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த வாட்டி வந்து ரொம்பவே நல்ல ஹீல்டுங்க, ரொம்பவே நல்ல ஹீல்டு. நான் இதை சொல்லியே ஆகணும். அதுக்கு முழு முதற் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த களிமண் பூமியுமே வளப்படுத்துறதுக்கு நாங்கள் பயன்படுத்தின இயற்கை உரங்கள், அதோடு சேர்ந்த இன்னும் ஒரு சூப்பர் மேஜிக்கல் ப்ராடக்ட் ஒன்றுங்க. இது வந்து ஃபுல்லி நேச்சுரல் ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் என்னங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏக்கருக்கு 50 கிலோலேருந்து 100 கிலோ வரலும் கொடுக்கலாம். அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்த்தான ஒரு ப்ராடக்ட். அது ஏக்கருக்கு நம்ம 100 கிலோங்கிறது தாராளமாக கொடுக்கலாம். 50லேருந்து 100 கிலோ கொடுக்கலாம். களிமண் பூமி அப்படிங்கிறதால நாங்கள் அதிகமாகவே தான் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பயோ ஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸ் அசோஸ், பாஸ்போ, விரிடி, சுடமோனஸ், பொட்டாஷ் இது எல்லாத்தையும் கலந்து, அப்புறம் நீம் கேக்கு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து நம்ம ரொட்டேட்டரில் விட்டு நல்லா ஃபுல்லாக வந்து மடித்து விட்டோங்க. கீழே நல்லா எவ்வளோ ஆழம் உழுக முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமாக உழுது மண்ணை வந்து திருப்பி விட்டோம். அப்படி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாற்று நடணும். அதுக்கு நாற்று நடுறதுக்கு முன்னாடி நாங்கள் தக்கப்பூண்டு விதைச்சிருந்தோம். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடித்து ஓட்டி 2-3 நாள் ஊற விட்டதுக்கு அப்புறம் தான் உரம் போட்டு திருப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா உழுது அதுக்கப்புறம் தான் நாற்று நட்டோம். இந்த நாற்று நடுறதுல தான் ஒரு சின்ன இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு 20 நாள்லேயே நட்டுட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம பாய் நாற்று தான் விட்டுருந்தோம். 20 நாள்லேயே நட்டதால் வந்து பார்த்திங்கன்னா அது கிளம்ப டைம் எடுத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 80 நாளைக்கு அப்புறம் தான் வந்து அது ஒரு ஸ்டேஜுக்கு நல்லா வளர்ந்து. நான் பயந்துகிட்டே இருந்தேன், என்ன இப்படி இருக்கே, எப்படி வளரப்போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனோட பிக்சர்ஸையும் உங்களுக்கு சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி கிளம்பாமே இருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறமா அப்போ வந்து எனக்கு சார் சொன்னாங்க, இல்லைம்மா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மழை டைமில் பெருசாக வளராது. இப்போ கிளம்ப வந்து அது டைம் எடுத்தால் தான் வேர் நல்லா பிடிச்சி தூர் நிறைய விடும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க மக்களே ஆச்சு. பார்த்திங்கன்னா நல்லா மண்ணை நல்லா இயற்கை உரத்தோட கலந்து நல்லா வளப்படுத்தி விட்டு அந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா நாற்று நட்ட உடனே அந்த நாற்றோட அந்த வேர்கள்லாம் நல்லா வந்து ஊன்றி வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிது. 80 நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பச்சை கட்டுச்சு. பச்சை கட்டி வரும்போதே 100 நாள்லலாம் நல்ல தூர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாற்றுல 20-25 தூர் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. அந்த மாதிரி நல்லா வந்தது. அது நல்லா வளர்ந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி இருக்க ஸ்டேஜ்லேயே வந்து எனக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. சரின்னு பொங்கல் ஒரு வாரம் முன்னாடி இருக்கும்போது நாங்கள் அறுவடை பண்ணி முடிச்சிட்டோங்க. அதனோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதால் நம்ம பயோ ஃபெர்டிலைசர் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். வெர்மி, அப்புறம் பயோ ஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸ், நீம் கேக் அதெல்லாம் தவிர்த்து இந்த மேஜிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 100 கிலோ மூட்டை 20 மூட்டை ஹீல்டு கிடச்சிதுங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிதுன்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து விவசாயம் பண்ணி நெல் பயிரிட்டு ஹீல்டு எடுத்திருந்தா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோடு சேர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ப்ராடக்ட்டும் கொடுத்துருப்போம். பஞ்சகவ்யம், மீன் அமிலம், ஆர்கானிக் 6, பயோஹியூமிக்கு இதெல்லாமும் வந்து கண்டினியூஸாக வந்து நான் நாற்றுலேருந்து அந்த பூ விடுற ஸ்டேஜ் வரலும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி விடுவோம் இல்லையா வாய்க்காலில், அதிலே கலந்து விட்டுருவோம். அதுவுமே நல்ல சப்போர்ட் கொடுத்தது க்ரோத்துக்கு. நமக்கு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நான் இந்த நெல்லில் தான் பொங்கல் வச்சோம், புது நெல்லில் கையால் குத்தி. அப்படி ஒரு டேஸ்ட்டு, அடிச்சுக்கவே முடியாது அந்த டேஸ்ட்டை. நம்ம திருப்பி இங்கெல்லாம் அதை நம்ம சாதா அரிசியில் செஞ்சு பார்த்தோன்னா அந்த டேஸ்ட்டு வராது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, மேஜிக்கல் ப்ராடக்ட்னே சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அந்த ப்ராடக்ட் என்னன்னு தானே கேட்குறீங்க? ஜிப்சம் தாங்க அந்த ப்ராடக்ட்டு.
ஜிப்சம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 50லேருந்து 100 கிலோ நீங்கள் வந்துட்டு பயோஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸோட கலந்து நல்லா விழுது விட்டிங்கனாலே இந்த களிமண் பூமியும் வளமான பூமியாக மாற்றி கொடுத்து நம்ம நெல்லெல்லாம் பொண்ணாக விளையுங்க. அதுக்கு கண்டிப்பாக எங்கள் நிலம் ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டு 3 வருஷம் நானுமே சிரமம் தான் பட்டேன். இவ்வளோ ஊட்டம் கொடுத்துமே இதை நம்ம சரி பண்ண முடியலையேன்னு. ஆனால் அது இருக்க வந்து பார்த்திங்கன்னா மண் அந்த எல்லா சத்தையும் உறிஞ்சு வளமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இன்னும் நான் அடுத்து பயிரிடும் பொழுது உங்களுக்கு நான் வந்து காட்டிக்கிட்டே இருக்கேன் நிலவரம் என்ன அப்படிங்கிறத. எங்களது எல்லாமே முடித்து இப்போ வந்து எடுத்து போட்டாச்சு. இதை நாங்கள் எங்கள் ஓன் யூஸ்க்கு தாங்க வச்சுக்கிறோம். எங்கள் சாப்பாட்டுக்கு எங்கள் கடைங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? நீங்களும் எங்களோட வாங்க, பயணிக்கலாம்.